அன்பான நேயர்களே, ஹஜ்ரத் ஸ்பாட்டிஃபை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறு குறிப்பு: இதில் புத்தகத்தில் உள்ள எழுத்து அப்படியே தொகுக்கப்பட்டு உள்ளது. அவர்கள் எல்லா காலத்திலும் தனது ஆக்கம் அனைவருக்கும் அறியும் வண்ணமே இயற்றியுள்ளார்கள். இதில் மாற்றம் செய்ய அனுமதியில்லை. நன்றி. நாம் ஹஜ்ரத் அவர்களின் இறை வணக்கம் என்ற நூலில் பயணம் செய்யலாம். இறை வணக்கம் அடியார்களுக்கு தன் கருணையை வாரி வழங்கிய இறைவனே அனைத்து புகழுக்கும் உரியவன். அவன் மார்க்கத்தின் ஒளிப்பிழம்புகளை திணித்து அவர்களின் இதயங்களை புனிதப்படுத்தினான். இறைஞ்சுகிறவர் யாரேனும் இருக்கிறார்களா? நிறைவேற்றித் தருகிறேன். மன்னிப்பு கேட்பவர் யாரேனும் இருக்கிறார்களா? மன்னிப்பு அளிக்கிறேன் என்று கூறுவதன் மூலம் மனிதர்களுக்கு பிரார்த்தனையில் ஆர்வத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகையின் மூலம் தன்னுடன் மோன உரையாடல் நடத்துகிற சலுகையை கொடுத்தான். அவன் வலிமை மிக்கவன். அவன் ஆட்சி உறுதி படைத்தது. அவன் அன்பு முழுமையானது. அவன் உதவி அனைத்து எல்லைகளையும் கடந்தது. தொழுகை என்பது மார்க்கம் என்ற மாளிகைக்கு தூண் போன்றது. மனிதனின் நம்பிக்கைக்கு அது ஓர் உரைகல். இறை வணக்கத்தின் பட்டியலில் அது முதலிடத்தை பெற்றிருக்கிறது. ஃபிகஹ் என்று அரபி மொழியில் சொல்லப்படுகிற சட்டத்துறை குறித்து நான் எழுதிய நூல்களில் தொழுகையை பற்றிய செய்திகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படைச் சட்டங்களிலிருந்து மிக அரிதாகத் தோன்றக்கூடிய பிரச்சனைகள் வரை அனைத்தும் மிகத் தெளிவாக அங்கே விளக்கப்பட்டிருக்கின்றன. ஃபத்வா எனப்படும் மார்க்க தீர்ப்பு வழங்கிற அறிஞர்களுக்கு அது ஒரு கஜானாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சொல்லப்பட்ட செய்திகளையெல்லாம் இங்கே நான் எடுத்துக் கூறப்போவதில்லை. அறிவுத்தாகம் கொண்டவர்கள் அந்த நூல்களை படித்துணர்ந்து அமைதியடையட்டும். இந்த நூலில் தொழுகையை நாம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்திலிருந்து ஆராய வேண்டும். நேராக நிற்பது, முழங்கால்களில் கைகளை வைத்து குனிவது, ஸ்ரத்தை தரையில் வைப்பது, நேராக உட்கார்வது, அவ்வப்போது சில வார்த்தைகளைச் சொல்வதன் மூலம் இறைவனை துதிப்பது முதலியவை தொழுகையில் ஒரு பகுதியாகும். இந்தச் செயல்களைச் செய்யும்போது மனதில் குறிப்பிட்ட சில பண்புகள் திரண்டு உருவாக வேண்டும். இது தொழுகையில் மறுபகுதி. இந்த இரு பகுதிகளும் முறையாக இணையும்போது தொழுகை முழுமை பெறுகிறது. முன்னதை தொழுகையின் உடல் என்றால் பின்னதை அதன் உயிர் என்று குறிப்பிடலாம். இன்னும் சொல்லப்போனால் பின்னது இல்லை என்றால் முன்னதை தொழுகை என்றே கூற முடியாது. ஏனெனில் உயிரற்ற மானிடச் சடலத்தை மனிதன் என்று குறிப்பிட முடியாது. தொழுகை பற்றிய சட்ட நூல்களில் முற்பகுதி மட்டும் விரித்துரைக்கப்படுகிறதே தவிர மறுபகுதியைப் பற்றிய அக்கறை அதிகமாகக் காணப்படவில்லை. அத்துடன் முற்பகுதியிலுள்ள மர்மங்களும் அங்கே அலட்சியம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நூலில் தொழுகையின் வெளிச் செயல்களை மட்டுமன்றி அப்போது இருக்க வேண்டிய மனப்பண்புகளையும் விளக்கப் போகிறேன். உயிரில்லாமல் உடல் இயங்க முடியாது என்பது உண்மைதான். என்றாலும் உடல் இல்லை என்றால் உயிர்தான் ஏற்றுக்கொண்ட வேலையை உலகில் நிறைவேற்ற முடியாது. தொழுகை என்பது வெளிச்செயல்களால் முழுமை பெறுவதில்லை என்ற உண்மை நபித்தோழர் ஒருவரின் வினாவுக்கு பெருமானார் கொடுத்த விடையிலிருந்து தெளிவாகத் தெரிகிறது. இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று அந்த நபித்தோழர் கேட்டபோது பெருமானார் கூறினார்கள், இறைவனை நீர் பார்ப்பது போல் வணங்க வேண்டும். நீர் அவனை பார்ப்பவராக இல்லாவிட்டால் அவன் உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும். இங்கு தொழுகையின் உயிர் என்று நான் குறிப்பிட்ட மனப்பண்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதே உண்மை மற்றொரு நபிக்கருத்தில் இப்படி தெளிவாக்கப்படுகிறது. தொழுகை என்பது மூமின்களுக்கு மிஹ்ராஜ் ஆகும். மிஹ்ராஜ் என்று சொல்லப்படுகிற ஆத்மிக பயணத்தில்
பெருமானார் இறைவனை தரிசித்தது போல் தொழுகையில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பார்ப்பது போன்ற உணர்வை தோற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படும் கருத்து. இத்தகைய மனநிலை உங்களுக்கு இல்லை என்றால், அல்லது அதனை உங்களால் தொழுகையின் போது உண்டாக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், உங்கள் தொழுகையிலிருந்து உங்களால் பெரும் பயன் எதையும் எதிர்பார்க்க முடியாது. உயிரோட்டமில்லாத வெற்றுத் தொழுகையில் எந்த பயனும் கிடையாது என்பது என் கருத்தல்ல. ஆனால் எந்த பயன்கள் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இஸ்லாம் தொழுகையை கடமையாக்கியிருக்கிறதோ அந்த பயன்களை நிச்சயமாக உங்களால் அடைய முடியாது. இதுதான் என் கருத்து. அறிந்தவர்களின் தூக்கம் அறியாதவர்களின் வணக்கத்தை விடச் சிறந்தது என்று பெருமானார் கூறியிருப்பது உங்கள் சிந்தனைக்குரிய. எனவே தொழுகையின் வெளிச் செயல்களையும் பொருள் தெரியாமல், கவனம் இல்லாமல், பழக்கத்தினால் சொல்லப்படுகிற வார்த்தைகளையும் விளக்குவதற்கு முன்னர், தொழுகையின் போது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய, இருந்தே தீர வேண்டிய மனப்பண்புகளை விரித்துக் கூறுவது நல்லது என்று எண்ணுகிறேன். அடுத்து வரும் செய்திகளை நீங்கள் அலைபாயாத கவனத்துடன் படிக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் இத்தகைய ஆழ்ந்த கவனத்துக்கு பெரிதும் முக்கியத்துவம் உண்டு. சிதறியோடும் சிந்தனையினால் எந்த மனிதனும் எதையும் சாதித்ததில்லை. இந்த பண்பு நான் எழுதுவதை புரிந்து கொள்வதற்கு மட்டுமன்றி, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையானது. நீங்கள் மற்றவரிடம் உரையாடும் போதும், மற்றவர்கள் தம் எண்ணங்களை உங்களிடம் கூறும்போதும் இது தவிர்க்க முடியாத ஒன்று. அன்றாட வாழ்க்கையில் முழு கவனமில்லாமல் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவது சாத்தியமில்லை என்றால், வினாடிக்கு 10 இடங்களைத் தொட்டு இறைவணக்கம் திரும்புகிற சிந்தனையை துணை கொண்டு உங்களால் இறைவனோடு எப்படி உரையாடல் நடத்த முடியும்? தொழுகிற மனிதன் தன் நாயனோடு உரையாடுகிறான் என்று பெருமானார் கூறியிருப்பதை சற்று நினைத்துப் பாருங்கள். தொழுகையின் போது நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் மேற்கொள்ளும் தொழுகையில் முழு கவனம் இல்லை என்றால் உங்கள் தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. குறிப்பிட்ட சில அசைவுகளாலும் பழக்கத்தின் வலிமைக்கு அடிமைப்பட்டு அரபி வார்த்தைகள் சில உங்களுக்கே தெரியாமல் உங்கள் நாவிலிருந்து வெளிவருவதாலும் கடமை நிறைவேறிவிட்டது என்று எண்ணுகிறீர்களா? ஆம் என்று நீங்கள் பதிலளித்தால் அதற்கு பொருள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். வசல்லாம்.